இந்த லெசன்ல நம்ம கண்ட்ரோல் பேனலை பத்தி பார்க்க போறோம். நமக்கு கண்ட்ரோல் பேனல்னால என்ன யூஸ்னா, இந்த எட்ஜ்ல இந்த வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனல் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா, ஒவ்வொரு டூலுக்கும் தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் பேனல்ல பிஹேவியர்ஸ் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்க செலக்ஷன் டூல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும், டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் மாறும். செலக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டோம், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் லோகோவை நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த லோகோவோட எக்ஸ் ஆக்ஸ் என்ன, ஒய் ஆக்ஸ் என்ன, எவ்வளவு லோகோட வித், ஹைட், எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இங்க கண்ட்ரோல் பேனல்ல டிஸ்பிளேல இருக்கும். அடுத்து பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, மொத்தம் 8 பாயிண்ட் இருக்கு. அது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல் பண்றது. இப்போ இந்த டாப் கார்னர்ல வச்சீங்கன்னா இந்த டாப் கார்னரோட வேல்யூ சொல்லும், இந்த பாட்டம் வச்சீங்கன்னா பாட்டம் கார்னரோட வேல்யூக்கு இந்த எக்ஸ்எக்ஸ்ல சொல்லிட்டு இருக்கும். நமக்கு எந்த ஏரியாவோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் வச்சீங்கன்னா சென்டர் வேல்யூ சொல்லும். அடுத்து டெக்ஸ்ட், நீங்க டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி செலக்ட் பண்றீங்க, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல மாறி இருக்கும். இப்ப நீங்க ஏன்னு இருக்கிற வந்து கேரக்டர் ஃபார்மேட்டிங் கண்ட்ரோல்ஸ், டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பேராகிராஃப் கண்ட்ரோல் ஃபார்மேட்டிங். இப்ப நம்ம இது செலக்ட் பண்ணி கேரக்டர் ஃபார்மேட்டிங் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பாண்டோட நேம், பாண்ட் உங்களுக்கு வந்து ரெகுலரா வேணுமா, இட்டாலிக்ஸ் போல்டா வேணுமா நீங்க இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அடுத்து ஃபாண்டோட சைஸ், இப்ப 30 இருக்கு, நம்ம 48 கொடுத்தோம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ஆகும். இது மாதிரி அந்த ஃபாண்ட் நம்ம கேபிட்டல் லெட்டர் வேணுமா, இல்ல டைட்டில் கேஸ் வேணுமா, சூப்பர் கேப்ஸ், அந்த மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ அதான மெட்டீரியலுமே இங்க இருக்கு. இப்ப வந்து ஹைட் வாய்ஸ்ல டெக்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணுமா, இல்ல வித் வாய்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க இங்க கண்ட்ரோல் பேனல்ல நம்ம கொடுத்துக்க முடியும். நம்ம அடுத்தா பார்க்க போறது கண்ட்ரோல் மெனு. இங்க கடைசியில பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் மெனு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கஸ்டமைஸ் கமாண்ட கிளிக் பண்ணிட்டு, அதாவது என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல்ல தெரியணும் அல்ல தெரியக்கூடாதுன்னா நீங்க இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம கேரக்டர்ல கேரக்டர் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப நீங்க இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம். முதல் பார்த்த போது அந்த ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் போல்டா இருக்கா, நார்மலா இருக்கா, ஃபாண்டோட சைஸ், ஃபாண்டோட லெட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு டீடைல் தெரிஞ்சது. இப்ப அதெல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்கிறோம். திரும்ப எனேபிள் பண்றதுக்கு கஸ்டமைஸ் கண்ட்ரோல் பேனல் மெனுல கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் கமாண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓபன் ஆயிடும். அப்ப நம்ம கேரக்டர் ஃபாண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்பிளேல இருக்கும். இந்த கண்ட்ரோல் பேனல்ல எவ்வளவு டீடைல் நமக்கு உங்க மானிட்டர் சைஸை பொறுத்து உங்களுக்கு டீடைல் வந்து அதிகமாகும், அதுவே ரெடியூஸும் பண்ணிக்கும்.